இந்த இறால் சம்பல் வந்து நாங்கள் வீட்டையே தயாரித்து வச்சிருக்கிறோம். சீக்கிரட்டான பொருளை சேர்க்க போகிறோம். இன்றைய சமையல் காணொளி இந்த மலைக்குள்ள தான் நடக்க போகுது. அதுவும் டேஸ்டான ஒரு சமையல். எல்லாருக்குமே வெண்டிக்காண்டா விருப்பம். ஆனா அந்த வெண்டிக்காவை பொரிச்சிட்டு மட்டும்தான் குழம்பு வைக்கலாம்னு நிறைய பேர் நினைச்சு கொண்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா வெண்டிக்கால அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கு. இன்றைக்கு வந்து வெண்டிக்காவை பொரிக்காம ஒரு வித்தியாசமான முறையில ஒரு புரட்டல் செய்ய போறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல எங்கிட்ட சிகப்பு வெண்டியையும் வெட்டி எடுத்துருவோம். இப்ப நாங்க வந்து வெண்டிக்காவை நல்லா கழுவி எடுப்போம். இடிமின்னது வெண்டிக்காய் வந்து வெட்டினதுக்கு பிறகு கழுவி இல்லாது வலுவலுப்பு தன்மையா இருக்கும். அதனாலதான் வெட்டுறதுக்கு முதலே கழுவி எடுத்துருங்க நல்லா. இப்ப நாங்க வந்து அடுப்பை பத்த வச்சு கொள்ளுவோம். இப்ப அடுப்பு பாத்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு நாங்க அதுல வந்து சட்டியை வச்சிருவோம் அடுப்புல. நல்ல மழை பெய்யுது. எதிர்பார்க்காம திடீரென பெய்த மழை நல்ல மழையா இருக்கு. திடீரென்று அந்த ஒரே தொடர்ச்சியா வெயிலுக்குள்ள இருந்து இன்னைக்கு பெய்யுற மழையை பார்க்க ஆசையா இருக்கு. இப்ப சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடாகிட்டு நாங்க அதுக்குள்ள தேங்காய் ஊத்தி கொள்ளுவோம். இந்த கறிக்கு நாங்க பால் ஒன்றுமே சேர்க்க போறது இல்லை. ஆனா நல்ல டேஸ்டா இருக்கும். வெண்ணெயும் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள நாங்க கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கொள்ளுவோம். இன்றைக்கு இந்த வெண்டிக்காய் புரட்டலுக்கு நாங்க வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம். கட்டாயமா இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். நல்ல டேஸ்டா இருக்கு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதுல செத்தல் மிளகாய் எடுத்து வச்சிருக்கு, அதாவது காஞ்ச மிளகாய், இது கட்டாயமா தேவை. தக்காளி பழமா ஒரு அளவானது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது உள்ளி வந்து ஒரு 2 உள்ளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கு. இப்ப எண்ணெய் பாத்தீங்கன்னா நல்லா சூடாயிட்டு இதுக்குள்ள நாங்க வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம். இந்த வெங்காயத்தோடைய சேர்த்து நாங்க உள்ளியையும் போட்டுக்கொள்ளுவோம். இது ரெண்டும் ஒரு அவியல் அவியட்டும். அதுக்குள்ள நாங்க வெண்டிக்காவை கட் பண்ணி கொள்ளுவோம். இப்ப நாங்க கழுவி வச்சிருக்கிற வெண்டிக்காவை இப்படி சின்ன சின்னனா நீட்டு வாக்குல கட் பண்ணி கொள்ளுங்க. இந்த காணொலியை வந்து தொடர்ச்சியா பார்த்து கொண்டுருங்க. அதற்கான காரணம் என்னன்னா இந்த வெண்டிக்காய் புரட்டல் செய்ய கடைசியா முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அதுதான் இந்த வெண்டிக்காய் புரட்டலுக்கு டேஸ்டையே தரப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த வெண்டிக்காய் புரட்டல். இப்ப பாருங்க நல்ல பிஞ்சு வெண்டிக்காவா இருக்கு. அதனால இன்றைக்கு இந்த புரட்டல் இன்னும் டேஸ்டா இருக்கு. இதை நல்லா இப்ப வதக்கி விடுவோம். நாங்க எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். இப்ப இத பாருங்க ஒரு அரை வறுவல் வந்துட்டு இந்த நேரத்துல நாங்க பச்சை மிளகாவையும் செத்தலையும் போட்டுக்கொள்ளுவோம். ரெண்டு செத்தல் எடுத்து வச்சிருக்கு. அதை நல்லா அப்படி சின்ன சின்னனா கட் பண்ணிட்டு போடுங்க. இப்ப எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலேயே கிளறி விடுவோம்.
இப்ப வெங்காயம், செத்தல், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் பாருங்க இப்படி வதங்கிட்டு நல்லா. இப்ப இதுக்குள்ள நாங்க சின்ன சின்னனா வெட்டி வச்சிருக்கிற வெண்டிக்காவை போட்டுக்கொள்ளலாம். நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க. இப்படியே விடுங்க, எண்ணெயில நல்லா வதங்கட்டும். தக்காளி பழத்தை வந்து நல்லா சின்னனா வெட்டி கொள்ளுங்க. இந்த பிரட்டலுக்கு வந்து நாங்க பால் சேர்க்க போறது இல்ல, தூள் சேர்க்க போறது இல்ல. அவசரமா சமைக்கணும்னு யோசிச்சா இப்படி ஒரு பிரட்டல் செய்துட்டு வெள்ளை அரிசி சோறு, அப்படி இல்லாட்டிக்கு சிவப்பு பச்சை அரிசி சோறு, வெள்ளை பச்சை அரிசி சோறு அப்படி சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, இவ்வளவு டேஸ்டா இருக்குமாண்டு. இதுக்கு வேற ஒரு கறியே தேவையில்லை. வெண்டிக்காய் சாப்பிட மாட்டேன்னு என்று சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு புரட்டலை வச்சு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் வெண்டிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு வெண்டிக்காவே வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கிளறி விடுங்க. ஏன்னா எண்ணெயில தான் வந்து இந்த வெண்டிக்காய் அப்படியே வதங்கி வரப்போகுது. இங்க பாருங்க எப்படி இருக்கு அந்த சளித்தன்மை, தெரியுதா? இதுக்காக தான் பயத்துல பொறிச்சிட்டு கறி வைக்கிறது. ஆனா நீங்க நல்லா வதக்கி எடுங்களேன். இப்போ மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க பாருங்க, நாங்க போட்ட சிவப்பு வெண்டிக்காய் என்ன கலர்ல வந்துட்டு இங்கே. சரி, இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்க, நல்லா வெண்டிக்காயெல்லாம் வதங்கிட்டு இந்த நேரத்தில் நாங்கள் இறால் சம்பல், பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த இறால். இந்த இறால் சம்பல் வந்து நாங்கள் வீட்டையே தயாரித்து வச்சுருக்கிறோம். கட்டர் தூள் எல்லாம் போட்டு இறால் சம்பல் செய்து வச்சுருக்கிறது. இதை போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய இறால் எல்லாம் போட்டு செத்தலை இடித்து போட்டு நல்லா வட்டிவாக செய்தால் நீண்ட நாளைக்கு இதை வச்சு பாவிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த வெண்டிக்காய் பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் நல்லா கிளறி கொள்ளுவோம். நல்ல ஒரு டேஸ்டான பிரட்டல் தெரியுமா, எனக்கெல்லாம் சரியான விருப்பம். எனக்கு இப்போ செய்து கொண்டிருக்கே இப்படா சாப்பிடுவோம்ன்ற அளவுக்கு இருக்கும். இப்போ பாருங்க, இந்த வெண்டிக்காவில் அந்த பிசு பிசு தன்மை இருக்காண்டு, அந்த சளி மாதிரி வரும் பாருங்க, இப்போ இருக்காண்டு பாருங்க. இப்போ இல்லவே இல்லை. இதுக்கு இப்போ நாங்கள் வந்து வெண்டிக்காவை பொறிச்சிட்டு தான் கறி வைக்கணும் அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதுங்க. இனி நீங்கள் வந்து வீட்டை வெண்டிக்காய் வாங்கினா இப்படி ஒரு பிரட்டலை செய்து விடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பருப்பும் வச்சு வெள்ளை அரிசி சோறும் சொல்லிக்கே வாய் வரும். வாசனை வருது. இப்போ ஒருக்கா பாருங்க எப்படியெல்லாம் நல்லா வதங்கிட்டு, இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கிட்டு
இந்த நேரத்தில் தான் நான் சொன்ன அந்த சீக்ரெட்டான பொருளை சேர்க்க போகிறேன். இதுதான் அந்த சீக்ரெட்டான பொருள், முட்டை. இன்றைக்கு நான் 2 முட்டை சேர்த்துருக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்க ஒருக்கா, நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறுவோம். ஆஹா, இதல்லவா பிரட்டலன்னு வீட்டை எல்லாரும் கேட்பாங்க. இப்போ எல்லாமே தயாராகிட்டு நாங்கள் ஒரு கீழே இறக்கிட்டு நல்லா ஒரு கிளறுவோம். பாருங்க எப்படி இருக்கண்டிங்க. நல்லா இறக்கினதுக்கு பிறகு கிளறி கொண்டே இருங்க. ஏன்னா மண் சட்டி சூடு இருக்குன்னு தானே, அதுக்காக. இந்த வெண்டிக்காய் பிரட்டலுக்கு சிவப்பு பச்சை அரிசி சோறு. எப்படி இருக்கு பார்க்க இந்த மழை நேரத்தில் சுட சுட சிவப்பு பச்சரிசி சோறும் வெண்டிக்காய் பிரட்டலும் சேர்த்து மழையை ரசிச்சு கொண்டே சாப்பிட்டு பார்ப்போமா? ஒரே வெள்ளமா கிடக்கு. மழை அப்படி பெய்கிறது. இந்த வெண்டிக்காய் பிரட்டலும் சிவப்பு பச்சரிசி சோறும் இந்த மழை நேரத்தில் சாப்பிட எப்படி இருக்குன்னு தெரியுமா? நல்ல டேஸ்டாக இருக்கும். நேற்றைய தினம் காணொலியில் யாரோ கேட்டிருந்தீங்க, சிவப்பு பச்சரிசி சோறுன்னு இருக்கிறீங்க, ஏன் வெள்ளையாக வருதுண்டு. இந்த சிவப்பு பச்சரிசி சோறு வயல்ல இருந்து எடுத்து குத்திட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தீட்டு என்ன செய்வாங்க, தீட்டுவாங்க, அந்த தீட்டி வச்சுருக்கிறோம். அதனால தான் அது ஆகலும் சிவப்பாக இல்லாமல் ஓரளவு ஒயிட்டாக இருக்குது. சரி, இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஏன் பாய் ஒரு மாதிரி பண்ற? என்னது எனக்கு பிடிச்ச சாப்பாடு. எவ்வளவு நேரம் தான் நானும் பொறுமையா இருக்கிறது. முட்டை ஓட்டிங்களா? எஸ். நல்லா இருக்கா? அது வேற இந்த மலைக்கு சுட சுட சாப்பிட இன்னும் நல்லா இருக்கு. மழை நேரத்துல சுட சுட சாப்பாடு, அதுவும் மண் அடுப்புல, மண் சட்டியில, மண் பிளேட்ல அப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோன்ட்டு சொல்லணும். என்ன இப்போ நிறைய பேர் கேஸுக்கு மாறிட்டேன். வீட்டை நோம்பலாம் சமைக்க என்னத்தில் சமைப்போம், அவசரத்துக்கு கேஸில் சமைப்போம். ஆனால் அந்த மண் அடுப்பில், மண் சட்டியில், மண் பிளேட்லன்றதை மறந்தே போயிட்டேன். இன்றைக்கும் ஒரு சுவையான சமையல் காணொலி. இது போல நாளைக்கு இன்னொரு சமையல் காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். எடுத்து வைங்க. மழைக்கு நிறைய போது உண்மையாக விறகுகள் எடுத்து வைங்க. கொண்டு வாரீங்க நீங்க கடைசியா. எல்லாம் செய்யணும் எல்லாருமே. இல்லடா கொஞ்சம் விட்டு சட்டி பானையும் கழுவி வைக்கணும். கஜானட்டைக்கு இல்ல, கஜானா உங்களோட ஊருக்கு போயிட்டார். அதனால நாங்களே சாப்பிட்றோம். உங்களுக்கு இப்படியெல்லாம் உடனே செய்து காட்டக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் வண்டிக்காய் வாங்கிட்டு இதையே செய்யன்றீங்க.